வணக்கம் நண்பா, நான் உங்கள் அஜ்மல். ஸோ இன்றைக்கி மண்டே மோட்டிவ்ஸ் இன்றைக்கி வீடியோவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து ஒரு அற்புதமான ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரி பார்ப்போம். ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த கதை வந்து எதை மையப்படுத்தியிருக்கிறது, பிகாஸ் இது வந்து ஒரு மோட்டிவேஷன் ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டோம். மண்டே மோட்டிவ்ஸில் தான் பேச போகிறோம். ஸோ இது வந்து ஒரு பெரிய ஸ்டார்ட் அப்போட கதையா, இல்லை ஒரு பெரிய லீடரோட கதையா, இல்லை எதை சம்மந்தப்பட்டு இந்த கதை இருக்க போகுது. ஸோ கதையோட தீம் என்ன, யாரை பற்றி, இதெல்லாம் நம்ம பார்ப்போம். அண்ட் எஸ், பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த கதை வந்து எதுலேருந்து நம்ம எடுத்துப்போம் இந்த கண்டென்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சத்ரபதி சிவாஜி அந்த டைம் பீரியடில் நடக்கக்கூடிய ஒரு கதை. அந்த கதையில் வந்து ஹீர்கனி அப்படிங்கிறவங்க இருக்காங்க. ஸோ அவங்கள மையப்படுத்த இந்த கதை நகரும். அது மட்டும் இல்லாமல் இந்த கதை அமைஞ்சிருக்கக்கூடிய தீம் பிளாட் எதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பயம். ஸோ ஃபியர் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ அந்த பயம் அதை எப்படி எதிர்கொள்ளணும், ஒரு குறிக்கோளை அடைகிறதுக்கு நம்மளுக்கு பயம் இருக்கக்கூடாது, அதே சமயம் அந்த பயத்தை கையாளணும் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு குறிக்கோள் இருக்குது. ஸோ இதெல்லாம் இந்த கனெக்ஷன்ஸ்லாம் இருக்கக்கூடிய கதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கதை. ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 1470ஆம் ஆண்டு அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் இந்த கதை நடந்துகிட்டு இருக்குது. ஸோ இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா சத்ரபதி சிவாஜி அவர்கள் வந்து ஒரு அரண்மனை இருக்குது, அவரோட அரண்மனை இருக்குது. அதை சுற்றி வந்து அந்த அரண்மனையை சுற்றி அமைச்சர்களோட வீடு இருக்குது. அதுலேருந்து கொஞ்சம் தூரத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா மக்கள்லாம் வசிச்சுட்டு இருக்காங்க. அந்த மக்களுடைய பிரதான தொழிலாக இருக்கக்கூடிய என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வணிகம் தான். ஸோ வந்து மளிகை பொருட்கள் மற்றும் பிற பொருட்களை வந்து அவங்களே உற்பத்தி செஞ்சு அந்த அரண்மனை, அதாவது சத்ரபதி சிவாஜி அவர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த அரண்மனைக்குள்ளே வந்து விற்கிற மாதிரி தான் அந்த கதையில் குறிப்பிடப்படுது. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா சத்ரபதி சிவாஜி அவர்களுக்கு வந்து அந்த அரண்மனைக்குள்ளேயும் சரி, அந்த ரீஜியனை சுற்றியுமே வந்து எதிரிகளும் இருக்காங்க, அதே சமயம் ரொம்ப முக்கியமாக துரோகிகளும் இருக்காங்க. ஸோ அவர்களை கையாளுறதுக்கு அவர் பல யுக்திகள் வந்து பண்ணுறாரு. அதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த அரண்மனைக்குள்ளே வந்து சூரிய உதயத்துலேருந்து சூரியன் அஸ்தமானங்கிற அந்த டைம், அதாவது அந்த காலையிலேருந்து அந்த ஈவினிங் டைம், இதுக்குள்ளே தான் அந்த அரண்மனையினுடைய வாசல் வந்து திறந்திருக்கும். ஸோ அது அப்போ தான் உள்ளே வரவும் முடியும். அந்த அஸ்தமனம் ஆகிற டைமுக்குள்ளே, அதாவது அந்த ஈவினிங் பீரியட் முடிகிறதுக்குள்ளே அவங்க வெளியே போக முடியும். ஒரு வேளை அந்த டைமுக்குள்ளே அவங்க வெளில போகிற டைமுக்குள்ளே அவங்க உள்ளே மாட்டிட்டாங்க அப்படின்னா அவங்க அந்த இரவு முழுக்க வந்து அந்த அரண்மனைக்குள்ளே தான் இருக்கணும். ஸோ அப்படி ஒரு பெண்மணி மாட்டிக்கிறாங்க. அவங்க தான் இந்த ஹீர்கனி. அவங்க எப்படி வெளியில் வராங்க, இப்போது அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே அவங்க வெளியில் வரல, அதாவது அந்த சாயந்தர நேரத்துக்குள்ளே அவங்க வெளில வரல, அவங்க உள்ளே மாட்டிட்டாங்கன்னா அடுத்த நாள் காலையில் வரைக்குமே அவங்க அங்கே தான் இருக்கணும். எக்காரணம் கொண்டு அவங்க வெளியே வரக்கூடாது. அப்படி அவங்க வெளியே வராங்க அப்படின்னா வெளியே வர முடியாது. ஏன்னா அது வந்து மன்னர் இட்ட ஆணை, அதாவது சத்ரபதி சிவாஜி அவர்கள் இட்ட ஆணை வந்து அது ஒரு ஆர்டர். ஸோ அந்த ஆர்டரை அவங்க மீறுறாங்கன்னு அர்த்தம். சப்போஸ் அவங்க வேறு ஏதாவது வழி யூஸ் பண்ணி வெளியே வராங்கன்னா, ஒருவேளை இந்த கதைப்படி அவங்க வெளியே வந்துட்டாங்கன்னா அவங்க அதை மீறியிருக்காங்க. அப்போ என்ன தண்டனை அவங்களுக்கு கொடுக்கப்படும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம இந்த கதையுடைய அடுத்தடுத்த பகுதியில் பார்க்கலாம். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இதே மாதிரி ஒரு நாள் வந்து அவங்க ஹீர்கனி, அவங்க தான் இந்த கதையோட பிரதான நாயகின்னு சொல்லலாம், இல்லைனா இந்த கதையோட முக்கிய கதாபாத்திரம்னு சொல்லலாம். எல்லா வியாபாரிகள் மாதிரி அவர்களும் அந்த அரண்மனைக்குள்ளே வராங்க. அவங்க பால் விற்பனை செய்யக்கூடிய ஒரு பெண்மணி, அவங்களுக்கு ஒரு 2 வயதில் ஒரு சின்ன குழந்தையும் இருக்குது. ஸோ பால் விற்கிறதுக்காக வராங்க. குழந்தைய பார்த்துக்கிறதுக்காக என்ன ஆகுதுன்னா காலையில் கொஞ்சம் தாமதமாகிடுது. ஸோ தாமதமாக தான் அவங்க அரண்மனைக்குள்ளே வராங்க. இப்போ தாமதமாக வந்ததுனால அவங்க அதை விற்கிறதுக்கும் சரி கொஞ்சம் டைம் ஆகிடுது, அதாவது காலதாமதம் ஆகிடுது. சாயங்காலம் வந்து திரும்புறதுக்கு என்ன ஆகிடுச்சுன்னா அந்த அரண்மனையோட வாயில்கள் மூடப்பட்டுடுச்சு. எவ்வளவோ கேட்டும் அந்த காவலர்களும் அந்த வீரர்களும் அவங்கள வெளியில் அனுமதிக்கிறது. ஏன்னா இது ராஜாவுடைய ஆணை, இது வந்து மன்னருடைய ஆணை, யாரும் வந்து வெளியே போக முடியாது அப்படிங்கிறாங்க. அழுது புலம்புறாங்க. அவங்களுக்கு வந்து எந்தவித மாற்றமும் இல்லை. ஆனால் அவங்க வந்து ஒரு சாதாரண பெண்மணிங்கிறதுனால அவங்க போய் ராஜாட்டையும் முறையிட முடியாது. அது இரவு நேரம் ஆகிடுச்சு. இப்போ பார்த்துட்டிங்கன்னா அந்த கூட்டத்தில் ஒரு பெரியவர் ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து ஹீர்கனிக்கு வந்து ஒரு யோசனை சொல்கிறாரு. ஏமா இப்படி அழுதுட்டு இருக்க, என்ன இது அப்படின்னு அவர் கேட்குறாரு. இந்த மாதிரி நான் என் குழந்தைய விட்டுட்டு வந்தேன், இப்போ இரவு முழுக்க அந்த குழந்தை தனியாக இருக்க முடியாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. எப்படியாவது போய் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு நான் ஒரு வழி சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் அது வழின்னு சொல்ல, அவர் எப்படி அதை சொல்கிறாருன்னா, நான் உனக்கு ஒரு யோசனை சொல்கிறேன், நீ வெளியே போகிறதுக்கு ஒரு பாதை இருக்குது, ஆனால் அது வந்து நிச்சயம் உன்னால் பயன்படுத்த முடியாத ஒரு பாதை தான். உனக்கு வாய்ப்போ இல்லை திறமையோ இருந்தால் நீ போகலாம் அந்த வழிமுறை. இவங்களுக்கு ஒரே குழப்பம். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஏங்க நானே கஷ்டத்தில் இருக்கேன், நீங்கள் வேறு எவ்வளோ சொல்லிட்டு இருக்கீங்க, வாய்ப்பு இருக்குங்கிறீங்க, போக முடியாதுங்கிறீங்க அப்படின்னு சொல்ல, சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சரி நான் அந்த வழியை சொல்லிடுறேன், அதுக்கடுத்து உன்னுடைய இது யூஸ் பண்ணால் உன்னுடைய விருப்பம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சொல்லுங்கன்னு கேட்க, அரண்மனையுடைய வடக்கு பகுதி, வடக்க நோக்கின ஒரு பகுதியில் பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஒரு பெரிய மதில் சுவர் மாதிரி ஒன்று இருக்குது.
அந்த சேற்றை ஏறி குதிச்சுட்ட அப்படின்னா உங்களால் இந்த அரண்மனை விட்டு வெளியே போயிட முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அது அவ்வளோ சுலபம் இல்லை, மிக மிக கடினமான ஒரு பாதை. ஏன்னா இது இருட்டு வேற ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் யாருமே இந்த அரண்மனைக்குள்ளே வர முடியாத மாதிரி தான் இந்த அரண்மனையோட கட்டமைப்பு இருக்குது. ஏன்னா அது வந்து ஒரு மன்னர் இருக்கக்கூடிய அரண்மனை, எதிரிகள் துரோகிகள்லாம் இருக்கிற காலகட்டம் தான் நம்ம சொல்கிறோம். அப்போது அது ரொம்பவே வந்து பாதுகாப்பு அற்ற முறையில் இருக்கும். ஏன்னா இப்போ ஒரு சாதாரண ஆள் வந்து அந்த மதில் சுவரை கடக்கும்போது ரொம்பவுமே ஆபத்தாக இருக்கும், அவங்களுக்கு அது பாதுகாப்பாக இருக்காது. ஸோ இப்போ என்னென்னா இந்த மாதிரியான ஒரு விஷயத்த அவங்க கேட்குறாங்க. அவங்க வந்து சரி போவோம் அப்படின்னு அவங்க கிளம்பிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேறு ஆப்ஷனில் அவங்க குழந்தை வீட்டில் இருக்கும், அவங்க போய் தான் அவங்கள மைண்ட் செட்டில் இருக்காங்க. இப்போ அந்த பாதை எப்படி பார்த்தா அந்த ஒரே இருட்டு. அந்த இருட்டு எப்படி இருக்குன்னா எல்லா விலங்குகள் சம்திங் பூச்சிகள் இதெல்லாம் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ரொம்ப இருட்டு. ரொம்ப முக்கியம், அந்த மதில் சுவரை அவங்க குதிச்சாங்கன்னா அது பள்ளத்தாக்கு, கீழே போய் விழுறதுக்கு வாய்ப்பு. சரி, இவங்க கடக்க முடியும்னு சொல்கிறாங்களே, எப்படி போக முடியும் அப்படின்னா அதில் மெல்ல 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 இறங்கி, அதாவது ஒரு படிக்கட், ஒரு ஏணி படிக்கட்டில் இறங்குற மாதிரி அந்த மெத்தடை யூஸ் பண்ணி அவங்களால இறங்க முடியும். இறங்க வாய்ப்பு இருக்குது, ஆனால் அது அவ்வளோ சுலபம் இல்லை. பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க அதை முயற்சியும் பண்ணுறாங்க. முயற்சி பண்ணி சீன் கட் ஆகுது கதையில். இப்போ அந்த கதையை பார்த்திங்கன்னா அந்த சீன் அதோட கட் ஆகுது. அடுத்த நாள் காலையில், இப்போ காலையில் உடம்பு முழுக்க சிராய் போட பல இடங்கள் அடிபட்டுருக்கு. அப்போ டிஃபால்ட்டாக என்ன ஆயிருக்குன்னா அவங்க நைட் வந்து கிராஸ் பண்ணிட்டாங்க, உயிரோடு தான் இருக்காங்க. ஸோ ஒன்றும் ஆகலை. ஸோ கதையை தொடருவோம். ஏன்னா நம்ம இந்த கதையில் கொஞ்சம் நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், அவங்கள கடந்து தான் அடுத்த நாள் அவங்களுக்கு ஒரு தண்டனை கொடுக்கப்படும். ஏன்னா அவங்க வந்து விதியை மீறிட்டாங்கன்னா பொருள். இப்போ மறுபடியும் அவங்க பால்விக்கிறதுக்காக அரண்மனைக்குள்ளே போகிறாங்க. அங்கே இருக்கிற காவலர்கள் கேட்கக்கூடிய விஷயம், உன்னை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன், அவங்க ஆல்ரெடி உடம்பு ஃபுல்லாக சிறைப்படுத்தி கையில் குழந்தைய வச்சுருக்காங்க, உன்னை எங்கேயோ பார்த்துருக்கேனே, நேற்று இரவு வந்து நீ தானே இப்போ அனுமதி கேட்டுட்டு இருந்தேன், நான் வந்து வெளியே போகணும், என்னோட குழந்தை அங்கே இருக்குது அப்படின்ட்டு, நீ எப்படி வெளியே போகணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த உடம்புலலாம் இந்த சிராய் போக்கிறதுலாம் என்ன அப்படின்னாலே அவங்க கடந்த விஷயம், அதாவது அந்த மதில் சுவரை தாண்டி அவங்க வெளியே போன விஷயம் தெரியுது. அப்படியே தூக்கிட்டு போய் மன்னர்கிட்ட விடுறாங்க. அதாவது சத்ரபதி சிவாஜி அவர்கிட்ட விடுறாங்க. சத்ரபதி சிவாஜி அவர்களுடைய அரண்மனையில் வந்து அந்த கோச்சிங் மாதிரி அவங்க போயிட்டு இருக்கு. அவங்க வந்து விசாரிக்கிறாங்க, என்ன நடந்துச்சு, எப்படி நீ தப்பிச்ச, என்ன வழி இருக்குது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தப்பிக்க. ஏன்னா அவங்க தப்பிச்சிருக்காங்க அப்படின்னா யாருனாலுமே அந்த இரவு அந்த இடத்துக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி அவங்க அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில், அதாவது ஒரு ஆபத்து இருக்குங்கிற மாதிரி, ஒரு லூப் ஹோல் இருக்குது போல இருக்குது இந்த அரண்மனையில் தப்பிக்கிறதுக்கு, எதிரிகள் உள்ளே வர்றதுக்கோ அந்த மாதிரியான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க கேட்குறாங்க. இவங்க சொல்லக்கூடிய விஷயம் வந்து அந்த மாதிரி அதை பாயிண்ட் அவுட் பண்ணி காட்டுறாங்க. அவங்க எல்லாரும் கேட்கக்கூடிய விஷயம், எல்லாரும் என்ன இருக்காங்கன்னா இவங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய தண்டனை வரப்போகுது அப்படின்னா சத்ரபதி சிவாஜி அவர்கள் வந்து எந்திரிச்சு நின்று உனக்கு வந்து ஒரு பாராட்டுகள் மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா எப்படி ஒரு நாள் இதை கடக்க முடியும், ஏன்னா உன் கையில் வந்து இப்படி குழந்தை கொண்டு வந்துட்டு இந்த குழந்தைக்காக நீ இவ்வளோ ரிஸ்க் எடுத்துருக்க, ஒரு வேளை மிஸ் ஆச்சுன்னா நீ இறந்து கொடுக்க, நீ வந்து ரொம்பவே ஆபத்தான பாதை, எப்படி நீ அதை இது பண்ண அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அவங்க சொன்னது எல்லாம் சரிதான் ராஜா, நான் வந்து அது வந்து வெளியே போகும்போது எனக்கு ஒவ்வொரு நொடியுமே எனக்கு வந்து உயிர் பயம் தான் இருந்துச்சு, பெரும் உயிர் பயம். அது மட்டும் இல்லாமல் விழுந்தால் என்ன ஆகுங்கிற அந்த மாதிரி குழப்பங்கள் பல விஷயங்கள் மண்டையில் ஓடிட்டு இருந்தாலும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் நான் நினச்சேன், என்னன்னா என்னோடய குழந்தை வீட்டில் இருக்குது, நான் போனேன்னா அது இறந்து கூட போகலாம், ஏன்னா பசியில் அழுதான் ஒட்சோவர். ஸோ அதை மட்டுமே என்னோடய குறிக்கலாக வச்சுட்டு அதை எப்படியாவது போய் பார்த்துக்கணும், காப்பாற்றிக்கணுங்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ள இருந்ததுனால நான் அப்படியே அதை கடந்துட்டேன். பட் இருந்தாலும் எனக்கு அடிகள் வந்துச்சு, காயங்கள் ஏற்பட்டுச்சு, நான் அதை போய் தான் மதிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அந்த பெண்மணிக்கு ஒரு பாராட்டையும் கொடுத்துட்டு அவங்களுக்கு வந்து அந்த பாராட்டு வந்து வரலாற்றிலையும் இடம் பெறுவதற்காண்டி அந்த மதில் சுவருக்கு ஹீர்கணி அப்படிங்கிற பேரையும் சத்ரபதி சிவாஜி அவர்கள் சொல்கிறாங்க. ஸோ இந்த கதை முடிவுக்கு வருது. இந்த கதை வந்து இது வந்து ஒரு மோட்டிவேஷன் ஸ்டோரின்னு சொல்லிட்டோம். அண்டு என்ன பாயிண்ட் இருக்குது, மோட்டிவேஷன் சொல்லிட்டேன், எந்த பாயிண்ட் இது மோட்டிவேஷனாக இருக்குது அப்படின்னா நிச்சயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு மதில் சுவரை தாண்டி போகிறது ஒரு மோட்டிவேஷனாக, இல்லைனா வந்துட்டு அந்த பெண்மணி வந்து ஒரு ரூலை பிரேக் பண்ணிடுறாங்க அந்த மாதிரி பார்க்கணுமா, இல்லை எப்படி இதை வந்து ஒரு மோட்டிவேஷனாக சொல்கிறேன் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். நம்மளுக்கு நிறைய கோல்ஸ் இருக்குது, ஆனால் அந்த கோல்ஸை நம்ம அடையிறதுக்கு வந்து அந்த ஃபியர் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் தான் வந்து பெரிய எல்லாருக்குமே இருக்கும், பெரிய ஒரு ஆப்ஸ்டக்கிளாக ஒரு ஹட்லாக இருக்கும். இந்த கதையில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஹீர்கணி சொன்ன விஷயம் வந்து எல்லா பயமும் வந்துச்சு, ஆனால் என்னுடைய இலக்கு, அதாவது அந்த குழந்தை போய் பார்க்குறது ஒரு ரொம்பவே முக்கியம். அதை நான் நினச்சிக்கிட்டே இருந்தனால இதெல்லாம் நான் டிஃபால்ட்டாக க்ராஸ் பண்ணி வரேன் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய தடைகளோ பயத்தை ஒரு வந்து க்ராஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய எண்ட் ரிசல்ட்டை நம்ம திரும்ப நினச்சி பார்ப்போம், அதில் என்ன நம்மளுக்கு கிடைக்குமோ அதை நம்ம நினச்சி பார்ப்போம். ஸோ மேபி அது ஒரு பெரிய பூஸ்டாக இருக்கும், பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும், மோட்டிவேட்டிவ் ஃபேக்டராக இருக்கும். அண்ட் அதோட ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த கதையில் இன்னொரு விஷயம் டிஃபால்ட்டாக இருக்குது. என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த டைமிங் அப்படிங்கிற ஒரு விஷயம், டைம் கீப் அப் பண்ண ஒருவேளை அவங்க காலைல கரெக்டாக வந்துட்டாங்கன்னா இந்த அளவுக்கு அது போயிருக்காது. ஒன்று ஓகே, அது வந்து நடந்துச்சு, இல்லை அட்லீஸ்ட் போகும்போதாவது அவங்க சீக்கிரம் போயிருந்தாங்கன்னா இது இல்லை. ஸோ அது இன்னொன்று என்னென்னா பஞ்சுவாலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் டிஃபால்ட்டாக அதை மறைஞ்சிருக்கு. பட் அதை கதையோட மையக்கருவாக கதையில் எங்கேயுமே கொடுக்கல, நம்ம அதை சொல்கிறோம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா எனக்கு பகிர்ந்து சொல்லலாம். இந்த கதை உங்களுக்கு மோட்டிவேஷனாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் வந்து மோட்டிவேட்டட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள்.
ஸோ நன்றி நண்பா. நான் உங்கள் லட்சுமணன். நாளை மீண்டும் இன்னொரு சந்திக்கலாம். நன்றி.